Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 3 மார்க்ஸாக இருக்கட்டும் அல்லது சில 5 மார்க்ஸாக இருக்கட்டும், கம்பல்சரி 2 மார்க்ஸாக இருக்கட்டும், இந்த கிரியேட்டட் சம் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெட்டேக்காக இருக்கும். இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. இட்ஸ் அ கிரியேட்டட் சம். இதை எப்படி ஈஸியாக நம்ம கேட்டர் பண்ணுறது? இப்போ 1 + cos தீட்டான்னு கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் sin தீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா ரீகால் பண்ணுவோம். வாட் இஸ் cos 2 theta? Double angle formula cos 2 theta is 2 cos square theta minus 1. 11th standardலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். -1 இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துடுறேன். +1 1 + cos 2 theta is equal to 2 cos square theta. ஆனால் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது 1 + cos theta. இது டபுள் ஆங்கிள், அதனால் இங்கே வெறும் தீட்டா இருக்கும். 2 theta வந்தால் தீட்டா. ஆனால் நம்மக்கிட்ட வெறும் 1 + theta தான் இருக்குது. இதில் பாதி இங்கே பாருங்கள், 1 + cos theta தான் இருக்குது. இதில் பாதி தான் இருக்குது. அப்போ 2 cos square தீட்டாவை θ/2ன்னு போட்டுக்கணும். சப் மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலா ஆர் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இதை 2 theta தீட்டாவாக வந்திருக்கும். அப்போ நீங்கள் தீட்டாவை θ/2ன்னு, இந்த 2லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ கம்மிங் பேக் டு திஸ் சம், 1 + cos theta கேன் பி ரிட்டன் as 2 cos square θ/2 plus I sin theta இருக்குது. அதே மாதிரி ட்ரிக்னோமெட்ரியில் நமக்கு sin 2 theta is equal to 2 times sin theta cos theta. This is also a double angle formula. இது ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா மாற்ற போகிறேன். அப்போது 2 thetaவை தீட்டாவாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேன்னா வரும்னா θ/2 ஆகிடும். cos θ/2 மாறிடும். இப்போ கம்மிங் பேக் டு திஸ் சம், I அப்படியே இருக்கட்டும். sin thetaக்கு பதில் 2 sin θ/2 cos θ/2ன்னு மாற்றிக்கலாம். இது பவர் வந்து ஹோல் பவர் n இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் அகெயின் 1 + cos theta can be written as 2 cos square θ/2. This is from 11th standard. Minus I sin theta can be written as 2 sin θ/2 cos θ/2. Stage 1 LHS ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. 2 காமன், cos காமன் வெளியில் எடுத்துருங்க. 2 வெளியில் வந்துடும், cos θ/2 வெளியில் வந்துடும். வெளியில் வரும்போது சும்மா வராது, பவரில் நமக்கு n இருக்குது. therefore இங்கே 2 power n வந்துடும், cos power n θ/2. ஏன்னா அந்த பவரோடு தான் அது வெளியில் வரும். பேலன்ஸ் 2 வெளியில் போயிடுச்சு, 2 பீஸில் ஒரு பீஸ் போயிடுச்சு, cos θ/2. I 2 வெளியில் போயிடுச்சு நமக்கு. இப்போ 2 எழுத தேவையில்லை, சைன் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. sin θ/2 ஹோல் பவர் n. அதே மாதிரி இங்கே 2 வெளியில் எடுத்துருங்க, cos θ/2 காமனாக இருக்கும், வெளியில் எடுத்துருங்க. இப்போ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் 2 போனதுனால வெறும் cos θ/2 தான் இருக்கும். மைனஸ் I 2 வெளியில் போயிடுச்சு, cos θ/2 வெளியில் போயிடுச்சு, sin θ/2. கொஷினில் நமக்கு ஹோல் பவர் n இருக்குது. அதனால் இந்த காமன் வரும்பொழுதும் இதுக்கும் பவர் n வந்துடும், இதுக்கும் பவர் n வந்துடும். நம்மளோட ஒரிஜினல் சம்லேயும் பவர் n இருக்கும். காமன் எடுக்கும்போது பவரோடு தான் வெளியில் போகும். இப்போ டோட்டல் சம்மில் பார்த்தீங்கன்னா இவங்க காமனாக இருக்கிறாங்க. யார் காமனாக இருக்கிறாங்கன்னா இவரும் காமன், இவரும் காமன். அப்போ டோட்டலாக வெளியில் எடுத்துடலாம். 2 cos θ/2 பவர் n. அப்ளை டி மார்வேஸ் தியரம். பவரில் n இருக்குல்ல, பவரில் என்ன நீங்கள் போலார் ஃபார்மில் இருந்தால் cos sin இருந்தால் பவர் உள்ளாரே இருக்கலாம். அப்ளை டி மார்வேஸ் தியரம். அப்போது we are going to apply டி மார்வேஸ் தியரம். டி மார்வேஸ் தியரம் அப்ளை பண்ணுறேன். அப்போ பவர் n உள்ளார வரப்போகுது, cos n θ/2 ப்ளஸ் I sin n θ/2. நடுவில் ப்ளஸ், இதை தான் காமனாக வெளியில் எடுத்தாச்சு. இந்த 2 டேர்முக்கும் சேர்த்து காமனாக வெளியில் எடுத்துட்டேன். இங்கேயும் டி மார்வேஸ் தியரம் அப்ளை பண்ணுறேன். cos n θ/2 மைனஸ் I sin n θ/2. டி மார்வேஸ் தியரம் அப்ளை பண்ண பிறகு ப்ளஸ் பார்ட்டியும் மைனஸ் பார்ட்டியும் கேன்சல் ஆகிடுவாங்க. யூ வில் பி கெட்டிங் 2 power n cos power n θ/2. இதையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பீஸ் இருக்கிறதுனால இன்ட்டு 2 times cos n θ/2. இது n முன்னாடி இருக்கும், ஏன்னா டி மார்வேஸ் தியரம்னா உள்ளார வந்துடும். இது பவரில் இருக்கும், ஏன்னா காமனாக எடுக்கும்போது இந்த பவர் இல்லைந்து, அதனால் இது வித்தியாசம் இருக்குது. ஆன்சரில் கூட பாருங்கள், பவரில் இருக்கும், இது உள்ளார இருக்கும். ஓகே, சரி. இது 2 power 1 in multiplication. When bases are same, powers will add. Therefore you will be getting 2 power n plus 1
cos power n theta by 2 cos n theta by 2. This is your RHS hence proved. இந்த மாதிரி 3 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். நல்லா பார்த்துங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் சம். அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். cos 2 theta is equal to 2 cos square theta minus 1. இன்னொரு ஃபார்முலா sin 2 theta is equal to 2 sin theta cos theta. இந்த ரெண்டு டபுள் ஆங்கிள் ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம்மை ரொம்ப அழகாக நீங்கள் கொண்டு வந்துடலாம். தேங்க்யூ.